இதை பாருங்க, ரப்பரை எடுத்துக்கிட்டேன், ஒரு சொட்டு ஜூஸ். இது மட்டும் இல்லாம நிறைய அந்த மாதிரி வந்துட்டு சேலஞ்செலாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அது எதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஒரு ஆர்வமா தான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு. ஏய் எந்த எடுக்கல ஒண்ணே ஸ்டார்ட் சாகும் வரை ஜூஸிங். அமைதியா இருடி. வெயிட்டிங் ஃபார் ஜூஸ். புத்தி கெட்டதடா, நீ ஜூஸ் போலனா கொஞ்ச நேரத்துல கொக்கோ உன்னை மிதிக்கும். ஏய் தரேன்னு சொன்னேன். ஏய் அதெல்லாம் நான் சும்மா ஐயோ சட்டி சுட்டதாடா. கையிலேயே ஜூஸ் போட்டுருவேன் இப்ப. இருங்க. சாத்துக்குடி 4 கிலோ 100 ரூபா. அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாய். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஜூஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதையே நாங்கள் வந்துட்டு ஒரு காம்படிஷனாக என்னடா அது போட்டி சேலஞ்சாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஏமாக்கும் என்னன்னா, ஒரு அதிநவீன மிஷின் ஒன்று நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக். அதுவுமே கொஞ்சம் வந்து மேனுவல்னா ஃபுல் மேனுவல் நம்ம புளிய தேவையில்லை, கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் மட்டும்தான் அது. அப்படி ஆமா. எனக்கு எதுமோ அது ஃப்ராடு தான். இல்ல அந்த பிரessing ஒண்ணே அப்படி. இது வந்து நம்ம பிரஸ் பண்ண தேவையில்ல, பட்டன் பிரஸ் பண்ணாலே போதும். ஓகே, நான் இதை வச்சு ஜூஸ் போடுவேனா, அவர் அதை வச்சு ஜூஸ் போடுவாராம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கமலா, அப்புறமா வந்துட்டு இது என்ன சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சாத்துக்குடி ஒரு 30-40. சாத்துக்குடி 4 கிலோ 100 ரூபா அப்படின்ற மாதிரி. ஆனா எக்ஸ்ட்ரா கொடுத்து கோயம்பேட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா சரி சரி, அதை எதுக்குடா சொல்லுறேன். சரி பழத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட். சரி ஒரு 40 வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வந்து ஜூஸ் போட போகிறோம். 15. இதை பாருங்க, நான் வந்து ரெடியா இருக்கேன். ஐயோ ஆல்ரெடி ஒரு பாட்டில் வந்து ரெடியா வச்சிருக்கேன் பிடிச்சி வைக்கிறதுக்கு. நானும் தான். இது எதனால கையில பிழிஞ்சு வராது, நமக்கு மிஷின்ல போட்டு ஃபில் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். மிஷின்ல கரண்ட் போகுது, ஃபன்னா இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய காம்படிஷன் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணோன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமே. சரி, 15 பழம் எடுத்துக்கோ. 15. ஆமா. இது பாத்தீங்களா, இது வந்து ஈஸியா கட் பண்ணிடலாம். இது வந்து நான் தோல் உரிக்கணும். அப்படியா? தோல் உரிச்சு எப்படிப்பா ஜூஸ் எடுத்து? இது எப்படி கட் பண்றது? பேசிக்கே தெரியலங்க. இதே மாதிரி தான்டா அதுவும். சரி ஓகே. இது எனக்கு சாப்பிட. ஆமா, இது இங்க 1 2 இது நம்ம மிஷின். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரி, இந்த 3 எடுத்துருவோம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த மாதிரி வந்துட்டு சேலஞ்செலாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அது எதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்து என்கிட்ட? ஒரு ஆர்வமாக தான். ஆர்வ கொலையில தான் பண்ணிட போறடி. டைம் ஆன் பண்ணியாச்சு. என் ஃபோன் எடு. அதான் நான் எழுந்துக்க மாட்டேன். சரியான சோம்பேறிங்க. இருங்க. ஆக்சுவலாக மணி வந்து 6:30 ஷார்ப்பாக வந்து 6:30 ஆகுது. ஸோ 6:30க்கு ஆரம்பிச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன இது நான் மட்டும் கையில் உரிக்கணுமா? நீ கத்தி கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா புத்தி எப்படி யூஸ் பண்ணுறான்ட்டு. இது எல்லாமே கொண்டு வந்தது நானு. கத்தியை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். சரி, நீ ஒரு பழம் கட் பண்ணீங்க, நான் ஒரு பழம். நான் தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். சரி ஓகே, போயிட்டு போகலாம். எப்போ முடியுதுன்னு நம்ம பார்த்துருவோம். எங்கே? ஏய் தரேன்னு சொன்னேன். ஏய் அதெல்லாம் நான் சும்மா. ஐயோ சட்டி சுட்டதாடா அப்படின்ற மாதிரி கண்ணில் பட்டுருக்கீங்க. எடுத்தோன்னே ராஜுக்கு ஜூஸ் போட தெரியலங்க. ஏய் கத்தியை குடுறி, ஏமாத்துறா பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா முழு பழத்தையும் போட்டுற போறேன். இது வந்து டைம் வேஸ்ட் நமக்கு. உனக்கு புரியல ராஜா, அந்த ஜூஸர் எப்படி ஒர்க் ஆகும்னு. நான் போடுறேன் பாரு. பாவம், சின்ன வயசுல சமையல் கட்டு சைடே போகாதவன் போல. யாரு நானா? இரு இப்ப பாரு. இப்ப பாருடா. இதை பத்தியா வந்துருச்சு. கத்தியே தேவையில்ல. ஜூஸ் போடு. இரு உங்க ஐயால எப்படி ஒர்க் ஆகுது? இவன் மட்டும் புது மிஷின் இல்லன்னு வை, நானே கையிலேயே ஜூஸ் போட்டுருவேன். இப்ப இருங்க. நம்ம மிஷின் வேற மாதிரிங்க. இருங்க. அந்த ஒர்க் அவுட் ஆகுதுல. என்னடா அது? கொக்கோ வித்தியாசமா பாக்குது. பண்ண
இந்த மாதிரி தாங்க சமையல் கட்டில் எலக்ட்ரிக் மிஷின் வச்சிங்கன்னா அடிக்கடி ஒர்க் ஆகாது. மேனுவல் முக்கியம். என்னடா சட்டி சுட்டதடா. இந்த ஆட்ல எல்லாம் வர தெரியுமா, ஒரு சைடு வந்து ஒருத்தங்க துணி தைப்பாங்க, இன்னொரு சைடு டக்குன்னு ஒருத்தங்க துணி தைப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. ஏய் எனக்கு தெரிஞ்சு கமலா பாலம் வந்து ஏமாத்துது. இது வந்து ஸ்டெடியா இல்ல. நீ சாத்துக்குடி கொடு, நான் போட்டு காட்டுறேன். இல்ல இரு. ஐயோ திருப்பி கண்ணிலே பட்டுருச்சிங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து ஜூஸ் போட முடியும்னு நினைக்கிறேன். ஜூஸ் அதுதான் ஜூஸ் போட முடியும். இது ஃப்ராட் கேம்ங்க. இல்ல இல்ல ஏமாத்தாதடா. அப்ப நீ அதுல கையிலனா நீ அதுல போடலாம். இரு. சுத்துது 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 ஜூஸ் வரல. அடப்பா நீங்களா. ரெண்டு சுத்து சுத்துது. அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று சரி நான் போய் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். இந்த கொக்காரம் அது பேர் வந்து முயலாமை இது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி டியூரசெல் பேட்டரி. ஒரு நிமிஷம் ஸ்வீட்டி, நீ 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஹா கை வலிக்குது. ப்ரெஸ் பண்ணுறதான் சுற்றினா தாங்க ஜூஸ் வருது. என்னாச்சு? என்னடா லைட்லாம் ஆன் பண்ணுற? என் சாத்துக்குடியை வேற திருடி வச்சிருக்கேன். அதையும் எடுத்துருவேன். அது ஒன்று வருதா பார்த்து தரேன். போடா. அதையும் அதே மாதிரி கட்டு. எந்த எடுக்காத. நீங்கள் பாரு, கேம்னா கேம். தள்ளிப்போ தள்ளிப்போ இடம் தர மாட்டேன் அப்புறமா. இல்லை பாருங்க, சார்ஜர் மிஷின் இந்த பாருங்க. லப்பரை எடுத்துக்கிட்டேன். மிஷினில் எங்கே சார்ஜரு? ஐயோ இன்னும் இந்த ஆடா அரைக்கிறா. இருங்க, சார்ஜரை போட்டுக்கிட்டேன். சார்ஜ் இருந்தால் நம்ம எப்படி போட்டிருப்போம் ஜூஸு. தந்துடுறேன்டி. இருடி தரண்டி. இருடி கொக்கோ ஏமாத்துறான் கொக்கோ. ஓகே ஓகே எல்லாம் இப்போ இருக்கு. இப்போ பாருடா, இப்போ விடுடா பார்ப்போம். அப்படியே சுத்தவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போட்டு வா. சரி, அப்ரகாம் லிங்கன் சொன்னாரு, ஒரு மரம் வெட்டுறதுக்கு வந்து மணி நேரம் கொடுத்துட்டு கோடாரி கொடுத்தா 6 மணி நேரம் வந்து ஷார்ப் மட்டும் பண்ணுவாராம். நான் இது பண்ற வரைக்கும் சார்ஜ் போட்டு கரெக்டா கையை வச்சு நானே அரைச்சிடலாம். அதெல்லாம் ஒத்துக்கப்படாது. ஓ ஓ ஜூஸ் ஃபுல் ஆயிடுச்சு, ஓவர்ஃப்ளோவே ஆயிடுச்சு. கை விட்டதடா முத்தி கெட்டதடா. ஒண்ணு குடுறா, எச்சு கொடுத்துடா. ஒண்ணு குடுறா. சரி வெயிட் பண்ணுவோம் சார்ஜ் போட்டு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா யாரும் இருந்து கொண்டாது கேட்க மாட்டியா? ஆளாகி தொலைடா, சும்மா போலாம். அசிங்கப்பட்டு போறோம் நம்ம. ஆரம்பிக்கிறது முன்னாடி கேட்டாங்க சார்ஜ் இருக்கா. இதுல வேற அவன் பழத்தெல்லாம் விட்டு என் பழத்தை திருடுறான். இது எப்படி கமலா பழம் எப்படி கரெக்டா செட் ஆகும்? அதுதான் ஈஸி. சரி நம்ம சார்ஜ் ஏறுற வரைக்கும் உரிச்சாது வைப்போம். அதையாவது பண்ணி வைப்போம். இருங்க. ஐயோ யாராவது உரிச்சு ஜூஸ் போடுவாங்களா? உரிக்காம எப்படி ஜூஸ் போடுவேன்? கமலா பழம் உரிச்சு தாண்டி ஜூஸ் போடுறாங்க. ஐயோ எனக்கு சிரிப்பா வருது. நான் பார்த்தனா நேர்மையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரு கமலா பழம் பாரு, இப்படி தனி ஒன்னொன்னா ஸ்பிளிட் ஆகி வந்துருது. உயர்ந்த இடத்தில் இருந்து விட்டால் உலகம் உன்னை மதிக்கும். நீ ஜூஸ் போலனா கொஞ்ச நேரத்துல கொக்கோ உன்னை மிதிக்கும். கொக்கோ உனக்கு நான் ஜூஸ் போட்டு தரேன். கொக்கோ என்னடா இது? என்ன உனக்கு? ஆஹா ஓவர்ஃப்ளோ. கீழே ஊத்துறா, கீழே ஊத்துறா. இல்லனா அட்லீஸ்ட் இதுல ஊத்து. ஏய் நான் அதுக்கு உன் பாட்டில ஊத்துறோம். வடிகட்டி ஊத்து, அப்படியே ஊத்துற. அதுவே வடிகட்டுதுடா. அதுவே வடிகட்டுதா? இந்த கீழே ஊத்த, கீழே ஊத்த, ஃபுல்லா கீழே ஊத்திடும். ஃபுல்லா கீழே ஊத்திடும். இதை தட்டு வச்சிருக்கேன். நீ தான் வடிகட்டுறது, போய் எடுத்துட்டு வரணும். ஓ அப்போ அது இதுதான் ஜூஸ் இல்லையா? ஃபுல்லாலாம் ஜூஸ் வரலைங்க. ஆக்சுவலாக இன்னும் பாதி தான் பண்ணியிருக்கா இவ. இருங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஏய் ஆனாவடா. ஐயோ சாம கையிலே போட்டுடலாமா? கிரு கிருந்தே தவிர ஜூஸ் வர மாட்டேங்குது. அப்படியே இருக்குங்க நான் போட்ட பழம். நீ நல்லா சுத்துறா. ஹேய் மேன், நல்லா பண்ற மேன் நீ. என்னதுடா அது? சின்ன வயசுல நம்ம மோட்டர் வச்சு விளையாடுவோம் அந்த மாதிரி இருக்கு. சார்ஜ் போட்டால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா,
சார்ஜ் ஏறுறதை தவிர சுத்த மாட்டேங்குது. ஓ அப்புறம்டா நான் வந்து விட மாட்டேங்க. நான் சார்ஜ் ஏற்றிட்டு நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். ஆன் ஆக மாட்டேங்குது. ஓஹோ அப்படியா? ஏங்க டேரக்ட் கரண்ட்டில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம்ல, ஈஸியாக இருந்திருக்கும்ல. ஆஹா முடிச்சிருவா போல இருக்கே. இன்னும் 4 பழம் தான் இருக்குது. இன்னும் எலக்ட்ரிக் தான் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இவ்வளவு நான் என்னத்த பண்ணுறது? இது விட மாட்டேன் நான். என்ன தம்பி என்ன ஆச்சு? பார்த்தீங்களா என்னென்ன ஜூஸ் அதில் போடலாமா? இதில் மெயினாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கிரேப்ஸ் போடலாமா, ஆரஞ்சு போடலாமா, அது பேர் பிக் கிரேப்ஸ் அண்ட் புட் தேம் இன் 1 by 1. 1 by 1 போட்டால் ஜூஸ் போடலாமாமே. கட் த ஆஃப் ஃப்ரூட் இன் 1 by 1 ஒன்று போட்டு அதை அரைக்கிறது. ஃப்ரூட்ஸை வந்து ஆஃபாக கட் பண்ணி போடணும்னு சொல்கிறாங்க. அங்கே ஒன்று சொல்கிறது வந்துட்டு அந்த ஸ்டெம்ஸ் இல்லாமல் வெறும் ஒன்று பெரிய ஃப்ரூட்டாக இருந்ததுன்னா கட் பண்ணி ஆஃபாக போட சொல்கிறாங்க. போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. வாட்டர்மெலன் இன்டு ஸ்மால் பீசஸ். வாட்டர்மெலன் ஸ்மால் பீசஸா? சின்ன பீஸாக போட்டு பார்ப்போமா வாட்டர்மெலனை? ஃபஸ்ட்டு இது சுத்தணுமே. ஆனால் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த சுச்சி ஃபார் 2 seconds to rest the machine and the indicator lights on for a long time. Okay. அப்புறம்டா put the fruit into the cup. சரி போட்டாச்சு. அடுத்து rotate the clockwise to fasten. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சி மிஷினில் போட. ஓகே அப்பர் கவர் பண்ணியாச்சு. click the switch to start சாகும் வரை juicing. அமைதியா இருடி. waiting for juice. வெயிட்டிங்ல தான் இருக்கு. இருங்க. ஐயோ சார்ஜ் போட மறந்துட்டேனே. ஐயோ நான் உண்மையாக தான் நினச்சேன். டக்கு டக்குன்னு ஜூஸ் போட்டுருவேன் நினச்சேன். எலக்ட்ரிக் நானும் அப்படி தாண்டி நான் வேற வீட்டு வாங்கலான்னு வேற நான் வேற வீட்டு வாங்கலான்னு வேற நினச்சேங்க. இல்லைன்னா பவர்ஃபுல்லான சார்ஜர் எடுத்துன்னு வரவா? ஓகே அடுத்த மேனுவல் எங்க? அடுத்து எங்க? நெக்ஸ்ட் பொறுமையா படுற என்னென்ன இருக்குன்ட்டு. ஓ ப்ளீஸ் place the cup under the juice outlet and open the juice outlet. கப்பு வச்சிருக்க, இந்த அவுட்லெட் வரக்கூடிய இடத்தையும் இருக்கு, இங்கேயே இருக்கு. நல்லா இருக்குல்ல ஜூஸ் இருப்பாக்க. ரிமைண்டர். என்னவா? ஓகே இது வந்து மேலே வந்து மூவ் ஆகுறது வந்து நார்மல் தானா, பேனிக் ஆகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜூஸ் வரோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்லை கேட்க வேண்டியது நாங்கள் ஏன் சார் பேனிக் ஆகிறோம்? சரி ஓகே மேனுவல் முடிஞ்சு போச்சு. இதுலேயும் அதான் போட்டிருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் த ஜூஸ். எனக்கு தெரிஞ்சு இவ ஜூஸை வாங்கி நான் குடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேங்க. ஒரு காம்படிஷனில் தோக்குறமேன்னு ஒரு சீரியஸ் காம்படிஷனில் பாருங்க, நான் கடைசி நிமிஷத்தில் வந்து சார்ஜ் மட்டும் ஏறிட்டோம். நான் உண்மையாக ஆரம்பிக்கும் போது மேலே நினச்சேங்க, சரி நடுவில் சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ஏய் கண்டுபிடிச்சிட்டாலே, நடுவில் சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன். ஸ்டார்டிங்லேயே சார்ஜ் கம்மியாயிடுச்சு. போட்டு பாடுறா இன்னும் இங்கே பாரு ரெட்லேயே இருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போட்டிக்கு முன்னாடியே சார்ஜ் போட்டு தயார்படுத்தியிருக்கணும். மேனுவல்னு பெஸ்ட்டு தாங்க. எனி டைம் எப்போ பாரு சார்ஜ் நம்புறது, கரண்ட் போயிடுச்சுன்னா கஷ்டம். இப்படிலாம் கதை விட்டு சமாளிக்குது. இப்படிலாம் கீழே ஊத்தின்னு இருக்கா பாருங்க. சாத்துக்குடியே முடிஞ்சிச்சு. சாத்துக்குடியே முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான்டா 15 முடிஞ்சிச்சு. என்ன டைம் ஆச்சு பாரு? 19 நிமிஷம் ஆயிடுச்சு. இருங்க கொஞ்சம் ஹெவி சார்ஜரை கொண்டு வந்து. முடிச்சிட்டேன்டா. எங்க முடிஞ்சது? 15 பழம் முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷத்துல எப்படி சார்ஜ் போடுறேன் பாருன்னு சொல்ல வந்து அங்க பாருங்க நான் முடிச்சிட்டேன். ஏய் இரு. ஏய் போடா வின்னுடா பைத்தியம். எனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குது. 5 நிமிஷம் ஏன் டைம்? இன்னுமாடா நம்புறத? முடிஞ்சிருச்சுடா நான் வின்னுடா. ஏய் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். அதுக்கு என்ன கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பண்றேன், ஒரு 3/4 லிட்டர் ஜூஸ் தேய்ச்சி. சரி ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தோத்துருக்கலாம், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் இவ்வளோ நான் தோக்கடிச்சே தீருவேன். ஒரு சொட்டு ஜூஸ் இது என்ன பண்ணுனா எனக்கு இந்த வாட்டர் எவ்வளோ லிட்டர் வாட்டர்? 2.5 லிட்டர் வாட்டர். பேராசை தானே உனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும், அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த பவுட் ஒன்று இருக்கு,
ஜூஸ் போட்டால் சரி கொட்டிக்கிட்டே இருக்குமா, எடுத்து எடுத்து வேற ஊற்றுடுமான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக மிஷின்லாம் நல்லா தாங்க இருக்கு, எந்த எங்கே நல்லா பிரச்சனையும் இல்லை. இருந்துச்சு? யாருங்க, யார் வேணும்? எங்ககிட்ட கிடையாதுடா. மேல் வீட்டு சாவியா? மேல் வீட்டு சாவிலாம் இங்க இல்லப்பா, சாவி அவங்க கிட்டே இருக்கு. அப்பா, ஹவுஸ் ஃபோன் பண்ணி பேசுப்பா, சாவி கிடையாது. நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், கண்டிப்பா இதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓ கண்டிப்பா நான் விட மாட்டேன். விடாது சாத்து கோடி, சாத்து கிலோ, 4 கிலோ 100 ரூபாய் வளர்றோம். ஆமாம் சாரி வாங்கிட்டு வந்து நான் ஜூஸ் போட்டு காட்டுவேன். சரிங்க, அந்த மிஷினை ஜெயிச்சிருச்சு, இந்த மிஷின் நான் தோக்க விட மாட்டேன். பாருங்க, தோத்துடுச்சு. அப்புறமா நான் தோக்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் உங்களை. வரட்டா பாய், வரட்டா.